ஹலோ கைஸ், நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறது என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஒரு 2 days பிஃபோர் வந்து நான் டயர் வந்து பஸ்ட் ஆகிடுச்சு. அந்த பபுள்ஸ் வந்துச்சு, கம்பெனிலேருந்து அந்த பிராண்டட் டயர் வந்து பபுள்ஸ் ஆகிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு நான் உங்களுக்கு ஒரு வீடியோ போட்டிருப்பேன். டிவிஎஸ் பிராண்டு. இப்போ வந்து டயர் வந்து ரீப்ளேஸ்மெண்ட் பண்ணியிருக்கோம். இது பார்த்தீங்கன்னா டன்லப் பிராண்டு. டன்லப் பிராண்டில் 90 செக்ஷன் 100/10. இதுக்கு முன்னாடி இருந்தது பார்த்தீங்கன்னா அதே 10 inch தான். இதில் வந்தது பார்த்தீங்கன்னா டிவிஎஸ் பிராண்ட் வந்து இப்போ வந்து ஓல்டு கம்பெனியான டன்லப் வந்து போட்டிருக்கோம். இது பார்த்தீங்கன்னா பழைய டயரை விட இது பெரிய டயரு. இப்போது 310 சொல்லுவாங்க, 3.00 அப்புறம் 10ன்னு ஒன்று வரும். அதே 10 inch டயர் தான் போட்டிருக்கோம். இப்போ பார்த்தீங்கன்னா இது வந்து ஆக்டிவாவுக்கு வர டயரு, ஆக்டிவா டிவோ, அதுக்கப்புறம் ஹீரோ ப்ளஷரு, அது மாதிரி பைக்குக்கு வர டயர். இது 10 inch தான், கொஞ்சம் வந்து ப்ராடாக இருக்கும். அது வந்து பார்த்தீங்கன்னா ஸ்கூட்டிக்கு வர்றது, டிவிஎஸ் ஸ்கூட்டி பெப்புக்கு வர டயர். அது கொஞ்சம் ஷார்ட்டாக இருக்கும், அதனால் இந்த டயர் மாற்றிடும். இதே பார்த்தீங்கன்னா அந்த நான் சொல்கிற அந்த 310 டயரு ஃப்ரண்ட்டில் இருக்கும். இங்கே பார்த்தீங்கன்னா 300/10. இது வந்து பார்த்தீங்கன்னா கம்பெனியில் வந்த சேம் ஓய் ப்ராடக்ட்டு. இதுவும் டிவிஎஸ் பிராண்டு தான். இதுவும் வந்து இன்னும் பட்டன்லாம் எதுவுமே வந்து இதுவாகலை, நல்லா தான் இருக்குது. இப்போ நம்ம அந்த பேக் டயர் மட்டும் ஏதோ ஒரு இது ப்ராப்ளம், அது வந்து மேனுஃபேக்சரிங் டிஃபெக்டில் வந்து பபிள்ஸ் வந்துச்சு. இப்போது இந்த டயர் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பார்க்கறதுக்கு லுக்கு வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சிம்பிளாக தான் இருக்கும். இதோடைய இது ஹைட்டும் பார்த்தீங்கன்னா இந்த ரிம்லேருந்து ஹைட் வந்து பார்த்தீங்கன்னா கம்மியாக தான் இருக்கும். அது பார்த்தீங்கன்னா அந்த 90/100/10 பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து ரிம்மில் வந்து ரொம்ப பெரிய சைஸாக இருக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா இந்த மட்கார்ட்லாம் நம்ம எதுவும் பண்ணல. ஒரு சில வண்டியில் வந்து இந்த பேக் டயர் வந்து நம்ம செக்ஷன் மாற்றும் போது செட் ஆகாது. இது இப்போது இது வந்து பார்த்திங்கன்னா இப்போ ஆம்பியர் எக்ஸாம்பிள் வந்து ஆம்பியர் பார்த்திங்கன்னா அதுவும் 10 inch டயர் தான் வரும். மற்ற நார்மலாக பார்த்திங்கன்னா 10 inch டயர் வரது எல்லாமே பார்த்திங்கன்னா 310 தான் வரும். இப்போ நம்ம போட்டிருக்கிறது வந்து 90/110. இது வந்து 53J வருது. இதுவும் டியூப்லெஸ் தான் நம்ம போட்டிருக்கோம். டியூப் வந்து போட முடியாது, இதில் டியூப்லெஸ் தான். ஏன்னா இங்கே மோட்ரு வரதுனால இந்த மவுத் வந்து வேறு மாதிரி வரும் பொஷனு. அதுவும் இல்லாமல் இந்த ஓடும் போது பார்த்திங்கன்னா மோட்ரு வந்து ஹப் மோட்ரு வந்து ரொம்ப ஹீட் ஆகும். அப்போ டியூப் அது கூடவே இருக்கும்போது அது மெல்ட் ஆகிட்டு எதனா சீக்கிரமாக பஞ்சர் ஆகிறதுக்கோ இல்லை டியூப் வீக் ஆகிறதுக்கோ வாய்ப்பு இருக்குது. அதனால் நம்ம டியூப்லெஸ் போகிறது தான் பெட்ரு. டியூப் போட்டால் வேறு கட்டி மாற்ற மாதிரி இருக்கும், மோட்டரோட ரிம் டேமேஜ் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதனால் டியூப்லெஸ் தான் பெட்ரு பேக் சைடை பொறுத்த வரைக்கும். கம்பெனியும் அதான் கொடுக்குறாங்க. ஒவ்வொருத்தரும் தெரியாமல் வந்து டியூப் போடுறாங்க. டியூப் போட்டால் இந்த மவுத் வந்து கட் பண்ணி எடுத்துகிட்டு திரும்ப நம்ம வந்து டியூபோட டயர் போட்டோம்னா அந்த பொஷனுக்கு வந்து அந்த மவுத் வளையாது, டியூபோட மவுத்து. ஏன்னா டியூப் வந்து கொஞ்சம் சென்டராக வந்து மாதிரி தான் இருக்கும் நார்மலாக நம்ம பெட்ரோல் பைக்குக்கெலாம். அதோட இது வந்து இதுக்கு போட்டோம்னா மேட்ச் ஆகாது. ப்ளஸ் வந்து பார்த்திங்கன்னா இப்போது 310க்கும் இந்த 90/110க்கும் பார்த்தீங்கன்னா ப்ரைஸ் வைஸ் பார்த்தீங்கனாலே இது கம்மியாக இருக்குது பெரிய டயரு. ஏன்னா மேனுஃபேக்சரிங் இது வந்து அதிகம். இப்போ 310 பார்த்தீங்கன்னா மேனுஃபேக்சரிங் வந்து ரேட்டு வந்து இப்போ தான் வந்து ரீசெண்டாக வருது. எலக்ட்ரிக் பைக்குக்கு வர்றதுனால அது வந்து ரேட் அதிகமாக இருக்குது. அது வந்து பிஃபோர் வந்து ஸ்கூட்டி பெப்புக்கு யூஸ் பண்ணியிருக்காங்க. அது பார்த்தீங்கன்னா டியூப் டயர் தான். டியூப்லெஸ் இப்போ வரது எல்லா பிராண்ட்லேயும் வருது. ஆனால் ப்ரைஸ் வந்து இதோட ஒரு 300 எக்ஸ்ட்ரா வருது. அதனால் இப்போது இது ஹைட்டும் நம்மளுக்கு எக்ஸ்ட்ரா இருக்குது. இது வந்து பார்த்திங்கன்னா அடிக்கடி வந்து ஃபுட்போர்ட்லாம் வந்து இடிக்கும். ஸ்டாண்ட்லாம் பார்த்தீங்கன்னா தெரியும் உங்களுக்கு, அடியில் தேஞ்சி டேமேஜ் ஆகுது. பேனல்லாம் பார்த்தீங்கன்னாலே பேனல்லாம் ஒராஞ்சி தான் இருக்கும். ஏன்னா ஒரு ஷார்ட் டிஸ்டன்ஸு ஷார்ட் ஹைட் ஏறினா அதனாலே தெரியுது. இப்போ இது ஹைட் போட்டுருக்கிறதுனால நம்மளுக்கு கொஞ்சம் இது ஒரு பாசிட்டிவ் பாயிண்ட்டாக இருக்குது. ப்ளஸ் பார்த்தீங்கன்னா ஹைட்டு ஃபஸ்ட்டு மெயினாக சொல்லலாம். நம்ம எதுவும் பம்ப்பு ஸ்பீட் பிரேக்கர்லாம் வந்து அந்தளவுக்கு இடிக்க மாட்டேங்குது. இப்போது ஆம்பியர் மேக்னஸ் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா இங்கே வந்து சேஃப்டி கார்டு மாதிரி கொடுத்துருக்காங்களே, இந்த கார்டு வந்து தடுக்கும். இந்த கார்டு வந்து கழட்டிட்டு தான் போகிற மாதிரி இருக்கும். ஆனால் இந்த வண்டியில் செட் ஆகிடுச்சு. இதிலே பார்த்தீங்கன்னா ஹீரோ ஃபோட்டான் வருது. ஃபோட்டான்லேயும் வந்து இந்த கார்டை கழட்டிட்டு தான் போடணும். கார்டு கழட்டாமல் வந்து போட முடியாது. அது நான் ஆல்ரெடி என் பைக்குக்கு வந்து யூஸ் பண்ணியிருக்கேன், பிஃபோர் பைக்கு. அது வந்து இதில் வந்து டச் ஆகும், இடிக்கும். அதனால் வந்து இது ஹோல்ஸ் வந்து கொஞ்சம் பெருசு பண்ணி கொஞ்சம் கீழே ஹோல்ஸ் மாற்றிட்டு இந்த கார்டை கொஞ்சம் ஹைட் தூக்கிட்டு தான் மாற்றிருக்கோம். ஆனால் இதுக்கு எந்த வித ஆல்ட்ரேஷனும் பண்ணல நம்ம ஹீரோனிக்ஸுக்கு. அதுவும் ஆட்டோமேட்டிக்காக சூட் ஆகிடுச்சு. கேப்பம் பார்த்தீங்கன்னா பக்காவாக இருக்குது உள்ளே, அதனால் எந்த ஒரு டிஸ்டர்பன்ஸும் கிடையாது அதில். அப்புறம் பார்த்தீங்கன்னா வண்டியே லுக்கே இப்போ வந்து பார்த்தீங்கன்னா பெரிய வீல் மாதிரி இருக்குது. அவ்வளோதாங்க, தேங்க்யூ.